ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ அரசு காப்பீட்டு நிறுவனமான NIACLல தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 500 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அசிஸ்டன்ட் லெவலில் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ கல்வி தகுதினா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 40,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து இருக்க போகுது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 1 ஜான்வரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அரசு காப்பீட்டு நிறுவனமான தி நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ் தான். டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஒன் வீக்குள்ளார வந்து நோட்டிஃபிகேஷனுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 17th டிசம்பர்லேருந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 1 ஜான்வரி, ஒரு 15 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமாக வந்து பாருங்கள் 500 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 500 வேகன்சியுமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்கும். ஸோ ஏஜ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. மினிமம் 21, மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் இந்த 30 இயர்ஸ். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும். அவங்களாம் 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கும். அவங்களாம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி வந்து கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷனாக. ஸோ இதில் வந்து பாருங்கள் முக்கியமாக வந்து ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக எழுத படிக்க வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 40,000 உங்களுக்கு வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உதவியாளர் லெவல் போஸ்டிங் தான். ஆனால் உங்களுக்கு 40,000 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியாகவே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்குது. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் வந்து இருக்கும். அதாவது ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து நம்ம சென்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு நிறைய லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். நீங்கள் எக்ஸாம் வந்து அங்கே சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதை தவிர உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆனதுமே நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.